friends, welcome to சமையல் டிலைட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருப்பு சுண்டல் எலும்பு குழம்பு ரொம்பவே சூப்பராக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எலும்பு குழம்பு செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு எலும்பும் கொழுப்புமா வாங்கி வச்சுருக்கேன். எப்போதுமே எலும்பு குழம்புக்கு கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்குங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு குக்கரில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். எலும்புன்றனால 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. சீக்கிரத்தில் எலும்பு வேகாது. குக்கரில் சேர்த்துட்டு 6 விசில் வர விட்டுருங்க. இப்போ நல்லாவே விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லாவே எலும்பு வெந்துருச்சு. இது கூடவே ஊற வச்சுருக்க சுண்டலை சேர்த்துடலாம். 100 கிராம் சுண்டல் எடுத்து நான் 3 மணி நேரமாக நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 தக்காளி 2 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இன்னும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. எலும்பும் இந்த சுண்டலும் சேர்ந்து நல்லா 3 விசில் வரட்டும். இந்த 3 விசிலில் சுண்டலும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ குக்கரில் மூடி போட்டுட்டு இது விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டலும் எலும்பும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த கருப்பு சுண்டல் கூட எலும்பு போட்டு வைக்கல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த எலும்பு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த சுண்டலை எடுத்து கையில் அமுக்கி பார்க்குறேன், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். 3 விசிலு தாராளமாக நல்லா வெந்து வந்திருக்கும் சுண்டல். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சுண்டல் வெந்துருச்சு. இதுக்கப்புறமா எலும்பில் உள்ள கறியும் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கர்லேயே குழம்பா தாளித்து விட்டுறலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் கறி குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை வகையெல்லாம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளித்து விடுங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு இனிக்க ஆரம்பிச்சிரும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒவ்வொரு மசால் பொடியாக சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் மசால் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசால் பொடி. இந்த மசால் பொடியெல்லாம் சேர்க்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைக்காமே நீங்கள் மசால் பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மசால் பொடி தீஞ்சு போன வாடை வர ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் ஸ்டவ்வை ஃபுல்லாகவே குறைச்சிருங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், 1 செகண்ட் வதக்குனிங்கன்னா போதும். இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சுண்டலும் எலும்பையும் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. எலும்பு சுண்டல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் நான் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை, நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கூடுதலாவோ இல்லை குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். மசால் பொடியோட வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காயெலாம் சேர்த்துடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி அளவுக்கு நான் சின்ன தேங்காயில் 1/2 மூடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கறி மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எலும்பில் உள்ள இந்த கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்து இப்படி மேலே எண்ணெயாக நல்லா மிதந்து வந்துடும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கருப்பு சுண்டல் போட்ட எலும்பு குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எலும்பு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலும்பு குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.